ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி மார்கழி மாதம் காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா நான் கூட்டி வாசலில் கோலம் போட்டுட்டு அப்புறம் தான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா கோலம் போட்டாச்சு. சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கோலம் போட்டு படிக்கிட்டு ரெண்டுக்கிட்டேயும் பார்த்திங்கன்னா விளக்கு வைக்கிறதுக்காக 2 இடத்துலையும் கோலம் போட்டிருந்தேன். கோலம் போட்டு அப்புறம் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா தண்ணி அதுக்குள்ளே சுட்டுருச்சா, போய் குளிச்சுட்டு வந்துட்டு பூவெல்லாம் பறிச்சிட்டு வந்தேன். பூ பார்த்திங்கன்னா விரியவே இல்லை, முக்காக தான் இருக்குது. செம்பருத்தி பூச்செடி இருக்கா, அதனால் அதை போய் கொஞ்சம் பூ பறிச்சிட்டு வந்தேன். அதை சாமிக்கு வச்சுக்கலான்ட்டு எக்ஸ்ட்ரா செவ்வந்தி பூ வாங்கிட்டு வந்துருந்தேன் கடையில். வாங்கிட்டு இருந்தனால அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதையும் சாமிக்கு வச்சுட்டோம். அதுவும் செவ்வந்தி பூ கலந்து வச்சு விட்டேன், செம்பருத்தி பூ இதெல்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சாமிக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். விளக்கேற்றுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாசலில் தான் விளக்கேற்றணும். அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே விளக்கேற்றலாம். அதனால் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் வாசலுக்கு போய் ஃபஸ்ட்டு விளக்கேற்றிட்டு விளக்கை மேலே ஊற்றி ரெடி பண்ணி போயிட்டேன். அப்புறம் வாசலில் விளக்கு வச்சுட்டு பூவெல்லாம் வச்சு அப்புறமா விளக்கு பற்ற வச்சு விட்டேன். நான் எப்படின்னா அரிசி மாவில் தான் கோலம் போடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாணியில் பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க. நான் வந்து சாணி என்கிட்ட இல்லாதனால மஞ்சள் குங்குமம் வச்சு அதை சுற்றி செவ்வந்தி பூ கொஞ்சம் வச்சுருந்தேன் அழகுக்காக. ஃபைனலாக பார்த்திங்கன்னா கோலம் இப்படி தான் போட்டு முடிச்சு அதில் மஞ்சள் வச்சு செவந்தி வச்சுட்டு விளக்குலாம் பற்ற வச்சுட்டு வெளியே சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் பட்டி வேலனவ கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் பட்டி வேலனவ. ஏபிசி வந்து ஜூஸ் போட்டு குடிப்போம். எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா நான் பெரிய நெல்லிக்காய் வந்து ஆட் பண்ணிக்குவேன். அதை ஆட் பண்ணி நான் நாட்டு சக்கரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவேன். ஏன்னா கொஞ்சம் சுகர் லைட்டாக வேணுங்கிறதுக்காக அதை அரைச்சி மிக்ஸிலேருந்து எடுத்து வடிகட்டிட்டு அதில் பார்த்திங்கன்னா எனக்கு மில்க் பிடிக்காதனால நான் மில்க் சேர்த்துக்க மாட்டேன். வடிகட்டி நான் வந்து தனியாக ஒரு டம்ளர் எடுத்துக்குவேன். மீதியை பார்த்திங்கன்னா மானவுக்கு வந்து மில்க் சேர்த்து தான் கொடுப்பேன். நான் அவன் மில்க் குடிப்பானால அவனுக்கு மில்க் ஆட் பண்ணி கொடுத்துருவேன். எல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் சாப்பாடுக்கு வாழைப்பூ பொரியல், பச்சைப்பயிறு சாம்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா மானவுக்கு வந்து கொஞ்சமாக சரி நம்ம எக் ரைஸ் செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவனுக்காக கேரட்டு, முட்டைக்கோசு இதெல்லாம் வந்து நான் எல்லாத்தையும் வெட்டி நீட்டாக வச்சுருந்தேன். விசில் போனதுக்கப்புறமா நம்ம எக் ரைஸ் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அடுத்து நம்ம வந்து எக் ரைஸும் ரெடி பண்ணி வச்ச சாப்பாடெலாம் விசில் போயிடுச்சு. எக் ரைஸ் செஞ்சாச்சு. அப்புறம் வாழைப்பூ ரெடி. மதிய லஞ்சு வாழைப்பூவும் பச்சைப்பயிறு சாம்பார், ஒயிட் ரைஸு. காலையில் எக் ரைஸ் சாப்பிட்ருவாங்க. ஃபைனலாக என்னோடய மதிய லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒர்க்குக்கு கிளம்பிடுவேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.